அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். த நூன் குத்னி, அதாவது நூன் குத்னி என்று ஒரு பாடம், ஒரு சட்டம் இருக்கிறது குர்ஆனிலே. அதை நாம் இன்றைய பாடத்தில் பார்க்கலாம். முதலாவதாக க தி பதி ரு, இதெல்லாம் நாம் படித்தது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு சிறிய நூன் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வக்ஃப் இருக்கும், இங்கேயும் வக்ஃப் இருக்கும். வக்ஃப் என்று சொன்னால் இந்த வார்த்தை இதோடு நிறைவு பெற்றுவிடும். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும். இது இரண்டு வார்த்தைகள். இவ்வாறு இருக்கும் பொழுது கதீரு என்று நாம் நிறுத்தும் பொழுது கதீர் என்று நிறுத்திவிடலாம். அடுத்தது அல்லதி என்று சொல்லி இந்த அலிஃபிற்கு நாம் ஃபத்ஹா வைத்து ஓத வேண்டும், அல்லதி. ஆனால் இந்த இடத்துல சின்ன இந்த மாதிரி நூன் எழுதப்பட்டிருக்கும். இந்த நூனை நாம் இந்த லாமிலே சேர்த்து ஓத வேண்டும். இந்த நூனிற்கு தான் நூன் குத்னி என்று சொல்லப்படும். இது குர்ஆனில் வரும். இதை நாம் கதீரு நீ இல் நில் நில்லதி நில்லதி என்று ஓத வேண்டும். இந்த சிறிய நூனை இந்த லாமில் சேர்த்து ஓத வேண்டும். இது அடுத்த ஒரு சட்டத்திலே இந்த நூனிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தையில் அலிஃப் இருக்கும். அந்த அலிஃபை நீட்டாமல் இந்த நூனை சேர்த்து ஓத வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இது வெறும் சேர்த்து மட்டும் ஓத வேண்டும். கதி கதீரு கதீரு நீ இல் நில் கதீரு நில்ல நில்லதி கதீரு நில்லதி. இதுதான் நூன் குத்னி. அடுத்த வார்த்தை லும லுமஸ லுமஸதி லுமஸதி நில்லதி. நாம் இது சூரா தெரிந்திருக்கும். லுமஸ என்று படிப்போம், அடுத்து அல்லதி என்று படிப்போம். ஆனால் சேர்த்து படிக்கும் பொழுது லுமஸதி நில்லதி என்று படிக்க வேண்டும். இதுதான் இந்த நூன் குத்னியுடைய சட்டம். லுமஸதி நில்லதி என்று ஓத வேண்டும். மீண்டும் ஒரு முறை கதீரு நில்லதி லுமஸதி நில்லதி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் நூன் குத்னியுடைய அடுத்த ஒரு சட்டத்தை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.